வணக்கங்க. நல்ல மனுஷன், நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவார், ஊர் ஊராக சுற்றுவார். இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய நல்ல பேர்லாம் வாங்கி கொடுத்ததுக்கான நிறைய முயற்சிகள்லாம் வந்து மேற்கொள்கிற மாதிரி தெரியும். என்ன ஒன்று, அடிக்கடி கொஞ்சம் வன்மத்தை கக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்தியாவின் பிரதமர், மதிப்பிற்குரிய பிரதமர், நம்ம எல்லாருமே வந்து கையெடுத்து கும்பிட்ற அவரோட பதவிக்காகவும் அவரோட வயசுக்காகவும் பார்த்திங்கன்னா மரியாதை கொடுக்குற ஒரு பிரதமர் வன்மத்தை கக்கிட்டாருங்க. என்னங்க பண்ணுறது? அதுவும் ஒரு லிட்டர் கணக்கில் கக்கியிருக்காரு. அந்த லிட்டர் கணக்கில் ஒரு கக்கின வன்மம் வந்து தமிழ்நாடு வரைக்கும் ஓடி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அது எப்பட்றா பீகாரில் கக்கின வன்மம் எப்படி தமிழ்நாடு வரைக்கும் ஓடி வரும்? கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை, தமிழ்நாட்டை பற்றி தான் வந்து கக்கியிருக்காரு. ஸோ பீகாரில் தேர்தல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத சட்டமில்லை. பாஜக வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதோ பாருங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், பாலிட்டிக்ஸில் வின்னிங் மட்டும் தான் மேட்டர். ஸோ நான் என்ன சொல்கிறேன் ரித்தீஷ், பாலிட்டிக்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் பாலிட்டிக்ஸ்னு வந்துட்டால் அறம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது பிஜேபிக்கு பொருந்தும். மோடி மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குங்க. இப்போ இந்தியா முழுக்க அந்த பிரதமர் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க, வன்மத்தை கக்குவாங்க, மக்களை பிரித்தாழ்வார்கள், வெறுப்பை தூண்டுவார்கள். அப்படிங்கிறது பிஜேபி வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதற்கு மோடி தான் இன்றைக்கி ஒரு முகமாக இருக்கார். ஆனால் ஒரு ஸ்டேட்டுன்னு வந்துட்டால் இவங்க கஸ்டமைஸ்டு வன்மக்கல் வந்து மாறிடும். அப்படியே இப்போ மகாராஷ்டிரா வந்தால் அங்கே ஒரு கட்சி எப்படி உடைக்கலாம், அங்கே இருக்கிற மொழி உணர்வு எப்படி தூண்டி விட்டு அதன் மூலியமாக அங்கே வந்து தங்களோட காலை ஊண்டலாம், மற்ற கட்சிகளை வந்து ஒழிச்சிட்டு அவங்க கட்சியை வந்து விஜயிக்க முடியுதோ இல்லையோ, இல்லை ஒரு பொம்மையை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட டெக்னிக் இல்லையா? அதே மாதிரி பீகார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல அவங்களோட பவரை வெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட நரேட்டிவை செட் பண்ணணும்னு சொல்லி இவங்க வழக்கமாக பண்ணுறது தான். என்ன ஒன்று, நம்ம தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழுத்துட்டதுனால நம்ம பேச வேண்டியிருக்கு. எதப்பா நீங்கள் தான் 3ஆவது வாட்டி ஜெயிச்சிட்டிங்களே, இந்த நாட்டை அவங்க காப்பாற்ற போகிறது கடவுள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்போ, யாராக இருந்தாலும் சரி இந்த காங்கிரஸும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மெத்தனமாயிருச்சு. அதனால் ஊழல் அப்படின்னா ஊழல்லாம் நடக்கதாங்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் மக்கள் விரோத ஒரு கட்சியாக மாறி ஒரு அகம்பாவம், இனிமேல் வேறு கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சதுனால தான் இன்றைக்கி பிஜேபி வந்து 3ஆவது வாட்டி ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் பண்ண தப்பு இது. நீங்கள் கேவலமாக ஆண்டதுனால இவங்க வந்து இன்னும் கேவலமாக ஆள்றாங்க. அதோடைய தொடர்ச்சி மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்சி வந்து என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சோ, மக்களை ஒரு கண்ட்ரியை சுரண்டுச்சோ, அதே தான் பிஜேபியும் மோடியும் வந்து செஞ்சுட்ருக்காங்க. சரி, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க ஒரு பக்கம், ஓகே, மக்களை எவ்வளோ காலங்க நீங்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பண்ணிகிட்ருப்பீங்க? எவ்வளோ நாள் தான் வந்து வெறுப்புணர்வை தூண்டுவீங்க சொல்லுங்கள்? நாங்களாம் மட்டும் ஏதாவது வந்து மாநில உரிமை, மொழி உரிமை, மொழி பற்று அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெறியாக பேசுகிறாங்க, ரேசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? அதுவும் உங்கள் பதவிக்கு நீங்கள் அப்படி பண்ணலாமா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் அப்படி பண்ணால் பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி தான். என்னையா பண்ணார், என்னையா பேசினார்னு ஒரு விஷயம் தெரியலனா, பீகார் தேர்தலில் ஏன் அப்படி சொன்னார்னே தெரில. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரிகள்லாம் வந்து தாக்கப்படுறாங்க. அவர் இந்தியிலே சொன்னார், நம்மளுக்கு தமிழில் என்ன மொழியாக்கமோ சொல்கிறோம், பீகாரிகள்லாம் வந்து பர்சிக்யூட் பண்ணப்படுறாங்களாம், பீகாரிகள்லாம் வந்து தாக்குறாங்களாம், பீகாரிகள்லாம் பயத்தோடு வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நேரேட்டிவை வந்து செட் பண்ணி பீகாரி மக்கள் முன்னாடி வந்து பேசுகிறாரு. ஸோ இது என்னன்னா, தமிழ்நாட்டில் பீகாரிகள் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பீகாரிகள் கிட்ட வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அதுக்கு மேலேயும் இருக்கலாம், கம்மியும் இருக்கலாம். ஆனால் பீகாரை தாண்டி யூபி, அப்புறம் அசாம், ஒரிசா, இன்னும் நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் நிறைய பேர் இங்கே வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வடக்கர்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் வந்து பீகாரிஸை மட்டும் சொல்லலை, நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இங்கே வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து வராங்க. நம்ம எப்போவுமே அவங்கள பற்றி பேசுகிறப்போ, க்ரைம்ஸ்லாம் நிறையா நடக்கிறப்போ யார் வந்தால் போனானே தெரியல, பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக அவனா வந்துட்டு ஏதாவது க்ரைமை பண்ணிட்டு போகிறானான்றதுக்காக தான் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். மற்றபடி அவங்களும் இந்தியர்கள் தான், அவங்களும் ஒரு சக மனிதர்கள் தான், கஷ்டத்துக்காக தான் வேலை செய்ய வராங்க. எப்படி தமிழர்கள் நிறைய இடத்துல போய் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வேலை செய்ய வராங்க. அதனால தான் வேலைக்கு எடுத்து நம்ம தமிழ் முதலாளிகள் நிறைய பேர் அவங்கள வேலைக்கு வச்சுருக்காங்க. நாங்களும் மனுஷங்க தாங்க, நீங்களும் மனுஷங்க தான், ஒத்துக்கிறோம். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய தவறுகள், அவங்க இந்த ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஏற்படுற அநியாயங்கள்னால அவங்க வந்து அந்த வறுமையிலேருந்து சில தவறுகள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும், அதெல்லாம் சரிப்படுத்தணும், அவங்களுக்கான கூலியை வந்து சரிப்படுத்தணும், ஓனர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கான சரியான பாதுகாப்பெல்லாம் வழங்கி தான் வந்து வேலை வாங்கணும். அதையும் தாண்டி இன்னர் லைன் பர்மிட்டு, யார் வரா யார் போகிறான்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் வடக்குலேருந்து வந்தவங்க சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை நடந்தால் நம்ம வந்து பேசுவோம். அதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமாவே ஒரு பொய்யை வந்து கிளப்பி விட்டான். அது பீகார்லேருந்து எவனோ கிளப்பி விட்டான்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டிலேருந்து அதே மாதிரி எவனா கிளப்பி விட்டுருந்தானா அவனுக்கு கைது பண்ணி வந்து நார் அடிச்சிருப்பீங்க. பீகாரில் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 1.5 வருஷம் வாக்கில் வச்சுக்கோங்களேன், இங்கே வடக்கரெல்லாம் அடிக்கிறாங்க, வடக்கு தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட விடுறாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளப்பி விட்டாங்க.
இது கிளம்பி வந்து இந்த ரூமர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே பேக்கை தூக்கிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட நின்ட்டாங்க. அடுத்த ட்ரெயின் எப்படா பிடிச்சி ஊர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரவே மாட்டோன்ற மாதிரி மைண்ட் செட்டில். ஏன்னா இங்கே எல்லாருமே அடிக்கிறாங்க, ஓட விடுறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யை கிளப்பி விட்டாங்கங்க. அது என்ன சொல்லணும் நம்ம சிஎம், அப்படிலாம் இல்லைங்க, தமிழ்நாடு என்ன நீங்கள் ஆள்ற குஜராத்தா, இங்கே அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து அடித்து கொலை பண்ணுறதுக்கு. எங்கள் ஊருன்னு வந்துட்டால் நாங்கள் எல்லாருமே வந்து இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜைகளாக வந்து கட்டி காப்பாற்றும். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கானா தமிழ்நாட்டோட பாதுகாப்பு தமிழனுக்கு இருக்க மாதிரி அவனுக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இதை அப்ரூவ் பண்ணும் விதமாக நம்ம மெட்ரோக்காக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களே, இன்னும் சில வட மாநிலத்தெல்லாம் போயிட்டு வந்து இவர் தமிழில் கேட்டிருக்காரு, அவங்க ஹிந்தியில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலப்பா, இதுதான் லாஜிக் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதுக்கு உடனே வந்து செவி சாய்க்கும் விதமாக பயப்படும் விதமாக வந்து நம்மளே ஏதோ வந்து நடக்காத தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, அதெல்லாம் தாண்டி எவனோ ஒருத்தன் அப்படி பண்ணுறானாலே அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் நாட்டின் தலைவர் நீங்கள் இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஸ்டேஜில் நீங்கள் போய்ட்டு வந்து புத்தின் அண்ட் ஜி ஜின்பின் கூட வந்து நிற்கும் போது வந்து உங்கள் மேலே நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ஒரு நியாயமே இல்லாத விஷயத்தை வந்து செய்யுது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு உலக அரசியல் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களை இந்தியாவின் ஒரு முகமாக பார்த்து பெருமை தான் வந்து பட்டோம். ஆனால் நீங்கள் உங்கள் பதவிக்கு நீங்களே மரியாதை கொடுக்காம தமிழ்நாட்டில் பீகாரிகளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பீகார் தேர்தல், பீகார் அரசியலுக்காக இப்படி பண்ணுறீங்களே, இது நியாயமா? இது முதல்ல எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே பீகாரிகள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா காசு இருக்குது, ஒர்க் பண்ணுற காசு தராங்கன்னு ஒர்க் பண்ணுறான், வாழும் சூழ்நிலை நல்லா இருக்குது, இங்கே இருக்கிற வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, கம்பேரிட்டிவ்லி இங்கே நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்கிறதால தான் அவங்க இது ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முதலாளியும் அவனை நல்லா நடத்தினார்னா காசு தராருன்னா அவன் ஒர்க் பண்ணிட்டு போகிறான். இப்போ நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை கிளப்பி விட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பீகாரி அதை வந்து எப்படி எடுத்துப்பான்? நீங்கள் ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி தானே. இங்கே இருக்கிற பீகாரி வந்து இங்கே எதுவுமே நடக்கலான்னா கூட அவன் சென்னையில் ஒர்க் பண்ணிருப்பான், ஒரு பீகாரிக்கு அவன் தான் கோயம்புத்தூரில் இருக்க பீகாரிகள்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிப்பான். அதை வந்து அவன் சக பீகாரிகள்கிட்ட வந்து சொல்லுவான், ஏன்னா பிரதமரே சொல்லிட்டாரு, இன்றைக்கி நீங்கள் ஒரு அப்ரூவ்ட் பொசிஷனில் இருக்கிறனால நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வேத வாக்கு மாதிரி பார்ப்பாங்க. அதையும் தாண்டி இங்கே எல்லாருமே வந்து ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்று மொழி பேசக்கூடியவங்க வர்றதுனால சில சிக்கல்கள்லாம் ஏற்படுது, சில இடங்களில் சில சச்சரவுகள்லாம் ஏற்படுது. யாரையுமே வந்து தாக்கக்கூடாது, யாரையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழவங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தக்கூடாது. அது தமிழருக்கும் சரி பீகாரிகளும் சரி. ஆனால் குட்டி சண்டைகள்லாம் இருக்கும். பட் நீங்கள் இப்படி சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி பல பீகாரிகளும் தமிழர்களும் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் பீகாரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களை வந்து நீங்கள் அடமானம் வச்சுருவீங்களா? இங்கே நீங்கள் வரீங்கப்பா, நீங்கள் வரும்போது சிறப்பான சில விஷயங்கள் வந்து செய்கிறீங்க, தமிழ் மூத்த மொழி அப்படிங்கிறீங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சது 2 திருக்குறள் வந்து மனப்பாடம் பண்ணி உங்களோட சாங்கில் நீங்கள் சொல்கிறீங்க. ஏஐயில் உங்களோட பாடல்கள்லாம் நாங்கள் கேட்டு ரசித்தோம், உங்களோட அழகான அந்த திருக்குறளையும் கேட்டு நாங்கள் ரசிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னென்னா உங்கள் மேலே எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் நாட்டின் பிரதமர் நம்ம தமிழ் மொழியை பற்றி இவ்வளோ அப்ரூவ்டான ஒரு விஷயம் சொல்கிறப்போ உலக அரங்கில் தமிழ் மொழியுடைய தொன்மையை போய் சேருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் கிடப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் மொழியை உயர்த்தி பேசுகிறது. நீங்கள் ஜி ஜின்பிங்கை சந்தித்ததே வந்து மகாபலிபுரத்தில் தானே, எவ்வளோ ஒரு தொன்மையான பகுதி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போ மட்டும் நீங்கள் அப்படியே வேஷ்டி ஷர்ட்டை போட்டுப்பீங்க. அது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ட்ரெஸ் எல்லாம் மாறிடுவீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குது, பொருந்தது, சூப்பராக இருக்குது, ஒரு ஃபோட்டோஜீனிக்கான ஒரு ஆள் தான் நீங்கள். ஆனால் ஸ்டேட்டுக்கு போனால் வந்து உடையை மாற்றுற மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான தேர்தல் வரும்போது நீங்கள் இப்படி பேசுகிறது நியாயமாக? ஸோ இல்லாத ஒரு பிரச்சனையை இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக மக்களை வந்து மதித்து, நானும் கஷ்டப்படுறேன், நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கும் ஊதியம் வருது, அவனே ஏதோ கஷ்டத்துக்கு வந்திருக்கான், வேலை பண்ண போகிறான், ஒழுங்காக இருந்துட்டு போட்டோம், நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம், வேலை பண்ணிவிட்டு தீபாவளிக்கு அவன் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குடும்ப குட்டிக்கு வந்து காசு செலவு பண்ண போகிறான்ப்பா, நானும் துபாய்க்கு போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வரேன்ல என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலோட தான் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் தேவையில்லாமல் இப்படி நீங்கள் வன்மத்தை விஷத்தை கொட்டியது சத்தியமாக ஏற்றுக்கவே வந்து முடியாது. இது இல்லாத ஒரு வெறியை வந்து தூண்டி விடுற மாதிரியான விஷயம். இது தேச பாதுகாப்புக்கு தேசத்தின் முகமாக இருக்க நீங்கள் செய்தது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் இந்த அங்கலாய்ப்பு, ரேண்ட்டு எல்லாமே பொதுமாக.